இதான் வாசப்படி வரைக்கும் வந்துட்டியா, அப்புறம் என்ன உள்ளவா? இருங்க 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 இப்ப என்னடா சொல்லுவீங்க? வலது கால எடுத்து வச்சு உள்ள வரணும்னு. ரைட்டு. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா. அவனை ஏன் முறைக்கிறேன்? அவன் சொல்றது சரிதானே. நீ என்னமோ கல்யாணமான புது பொண்ணு மாதிரி பைய தூக்கிட்டு ஓடுன. மூச்சுக்கு 300 தடவை என் வீடுன்னு சொல்லுவேன். அப்புறம் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனேன்? அவளுக்கு சொல்லி நீ வீட்டை விட்டு வெளில போயிட்டல. எவ்வளவு கூப்பிட்டு ஏன் நீ வரவே இல்லை? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ இல்லாம எனக்கு இந்த வீட்டுல சாப்பிட கூட பிடிக்கல. ஆமாமா, டெய்லியும் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துருவான். ஆண்டி, நீங்க கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியுறீங்க. ரவி அப்படிதானே தெரியுது? ஆமாமா, ஒரு சுத்தி இழைச்ச மாதிரி தான் தெரியுறீங்க. அது அப்படிதான்டா. மீனாவோட சாப்பாடுலனா ஒரு சுத்து இல்ல, பல சுத்தி இழைச்ச மாதிரி தான் இருக்கும். நானே சவாரிக்காக ஒரு 2 நாள் வெளியூர் போயிட்டு வரேன்னு வையேன், வரும்போது 2 கிலோ குறைஞ்ச மாதிரி தான் இருப்பேன். எல்லாம் மீனா சமையலோட மகிமை. நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க வரல. பா, இனிமே தேவலாம் திரும்ப வீட்டை விட்டு வெளில போவானான்னு சொல்லுப்பா. கோவம் இருந்தாலும் இங்க மீனா சமைக்கிற சாப்பிட்டு எங்களை திட்டிட்டு இங்கேயே இருக்க சொல்லுப்பா. ஆமா விஜயா, பசங்க சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் இழைச்சிதான் போயிருக்க. கல்யாணமான புதுசுலாம் ஒல்லியா அழகா இருந்த. அப்ப நான் இப்ப அழகா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, ஒல்லியா இருக்கேன்னு சொல்றேன். உங்க சம்பாத்தியத்துல சாப்பிட்டு தான் நான் இவ்வளவு குண்டாயிட்டேன்னு சொல்றீங்களா? ஐயா, விளையாட்டுக்கு சொன்னா கூட சீரியஸா எடுத்துக்கிற. அங்க சண்டை போட ஆள் இல்லைன்னு வந்தியா? கரெக்டுப்பா. அங்க பார்வதியத்த இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காது. அம்மாவுக்கு தான் 4 பேர் அதட்டி சண்டை போடலன்னா தூக்கம் வராதுல்ல. எங்க அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க, நீங்க வேற. அட என்ன மீனா நீ, அம்மாவோட திட்டு இல்லாம கொஞ்ச நாள் இருந்துட்டேன்ல. இனிமே தினமும் சுப்ரபாதம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப என்ன எல்லாருமா சேர்ந்து எதுக்கு வந்தேன்னு என்ன வெளியே போக சொல்றீங்களா? அம்மா, அவன் ஏதோ சும்மா கலாய்க்கிறாமா. ஆமா ஆண்டி, உடனே அதுக்கும் கோச்சிட்டு வெளியில போயிடாதீங்க. ஆனா பாருங்களேன், அன்னைக்கு நான் ரவி கிட்ட சண்டை போட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு போனப்ப நீங்க என்ன திட்டினீங்க. இப்ப நீங்களும் அதே மாதிரி பண்ணிருக்கீங்க.